வணக்கம் நண்பர்களே. கிராமத்து தெய்வங்களின் வீர கதைகளை தேடி பயணிக்கும் நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நாம் வணங்கும் தெய்வங்கள் வெறும் சிலைகள் அல்ல, அவை உயிருள்ள சக்திகள். நம் கிராமங்களின் எல்லையில் கையில் வாழும் கம்பும் ஏந்தி நம்மை காக்கும் காவல் தெய்வமான ஐயனார் தர்மத்தை காக்க எதையும் செய்வார். யாராவது அந்த தெய்வத்தின் சொத்துக்கே ஆசைப்பட்டால் என்னவாகும்? வாருங்கள், ஐயனாரின் நகைகளை கொள்ளையடிக்க துணிந்த கள்வர்களுக்கு அவர் நேரில் வந்து வழங்கிய தண்டனையின் வீர கதைக்குள் பயணிப்போம். கதையின் நாயகன் ஒரு கிராமத்தின் எல்லையில் பிரம்மாண்டமான அரச மரத்தடியில் கம்பீரமாக வீற்றிருந்த ஸ்ரீ ஐயனார் சுவாமி. அந்த ஊர் மக்கள் தங்கள் காவல் தெய்வமான ஐயனாரை அலங்கரித்து பார்ப்பதில் பெரும் பிரியம் கொண்டவர்கள். திருவிழா காலங்களில் ஐயனார் சிலைக்கு டன் கணக்கில் தங்கம், வைரம், வைடூரியம் என் நகைகளை சார்த்தி ராஜாவைப் போல் அலங்கரிப்பார்கள். அந்த நகைகளின் அழகில் ஐயனார் சுவாமி உயிருள்ள ஒரு பேரரசனைப் போலவே காட்சியளிப்பார். திருவிழா முடிந்ததும் அந்த நகைகள் மீண்டும் ஊர் பெரியவர்களின் பாதுகாப்பில் வைக்கப்படும். இந்த திருவிழாவின் அழகையும் நகைகளின் மதிப்பையும் தூரத்தில் இருந்து ஒரு கள்வர் கூட்டம் கவனித்துக் கொண்டிருந்தது. அவர்களின் மனதில் பேராசை புகுந்தது. ஒரு கல்லு சிலைக்கு இத்தனை நகைகளா? இதை நாம் கொள்ளையடித்தால் நம் பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று திட்டம் தீட்டினர். தெய்வத்தின் சக்தி தெரியாத அந்த மூடர்கள் திருவிழா முடிந்த இரவே அந்த நகைகளை கொள்ளையடிக்க முடிவு செய்தனர். ஊரே உறங்கிய பிறகு கரிய இருளில் அவர்கள் ஊர் பெரியவரின் வீட்டுக் கதவை உடைத்து ஐயனாரின் நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி ஓடினர். கள்வர்கள் கொள்ளையடித்த நகைகளுடன் அந்த ஊர் எல்லையில் இருந்த அதே ஐயனார் கோவிலின் வழியாகத்தான் தப்பியோட முயன்றனர். அப்போது அந்த அற்புதம் நிகழ்ந்தது. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த பகுதியில் ஒரு பெரும் இடி இடித்தது. மின்னல் வெட்டிய வெளிச்சத்தில் கள்வர்கள் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டனர். அதுவரை அமைதியாக இருந்த ஐயனாரின் கல் சிலை இப்போது உயிருடன் அவர்கள் முன் நின்றது. ஐயனாரின் கண்கள் கோபத்தில் அனலாக தகித்தது. அவரது கையில் இருந்த தண்டம் இப்போது உண்மையான ஆயுதமாக மாறியிருந்தது. அவரது வாகனமான வெள்ளை குதிரை உயிருடன் அவர் அருகே வந்து நின்றது. என் மக்களின் சொத்தை எனக்கே காணிக்கையாக தந்த நகைகளை திருட உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்றொரு குரல் அந்த இடத்தையே அதிரச் செய்தது. அந்த காட்சியை கண்ட கள்வர்கள் பயத்தில் உறைந்து போயினர். தங்கள் கையில் இருந்த நகை மூட்டைகளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியோட முயன்றனர். ஐயனார் தன் வெள்ளை குதிரையில் ஏறி மின்னல் வேகத்தில் அவர்களை துரத்தினான். அவரது கையில் இருந்த தண்டத்தால் ஒவ்வொரு கள்வனையும் அடித்து வீழ்த்தினார். அதர்மம் செய்த அந்த கள்வர் கூட்டம் தங்கள் உயிரை அங்கேயே விட்டது. தெய்வீக நீதி நிலைநாட்டப்பட்டது. கோபம் தணிந்த ஐயனார் மீண்டும் தன் கோவிலுக்கு திரும்பி அமைதியாக சிலையாக மாறினான். மறுநாள் காலை ஊர் மக்கள் எழுந்து வந்து பார்த்தபோது கோவிலுக்கு வெளியே கள்வர்கள் இறந்து கிடப்பதையும் ஐயனாரின் நகைகள் அனைத்தும் ஒரு கீறல் கூட இல்லாமல் அவரது சிலையின் காலடியில் சுரட்சிதமாக இருப்பதையும் கண்டு மெய்சிலிர்த்து போயினர். ஆகவே நண்பர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். காவல் தெய்வங்கள் வெறும் சிலைகள் அல்ல, அவை நம்மை, நம் ஊரை, நம் தர்மத்தை காக்கும் உயிருள்ள சக்திகள். அவற்றுக்கு சொந்தமானதை நாம் எடுத்தால் அதன் விளைவுகள் தீவிரமாக இருக்கும். இன்றும் பல ஐயனார் கோவில்களில் அவர் குதிரையில் ஏறி கிராமத்தை சுற்றி காவல் காப்பதாக மக்கள் நம்புகிறார்கள்.